Hello foodies, welcome back to my channel Indian cooking recipes. இன்னைக்கு நாம ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். Mango Yogurt Parfait இந்த டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நீங்க எந்த வெரைட்டி ஆஃப் மாம்பழமும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்து இருக்கணும், இனிப்பா இருக்கணும். இது மட்டும் தான் முக்கியம். நல்லா தோல் எடுத்துட்டு பீஸ் பீஸா நறுக்கிக்கோங்க. கட் பண்ணியிருக்கிற இந்த மேங்கோ பீசஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பியூரி மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, வெறும் அந்த பழத்தை மட்டும் நல்லா அரைச்சிட்டு வந்தால் போதும். மேங்கோ அரைச்சாச்சு பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அரைஞ்சா போதும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக யோகர்ட் பேஸை ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிண்ணத்தில் 100 கிராம்ஸ் அளவுக்கு புளிப்பில்லாத கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தயிரை நல்லா பீட் பண்ணுங்கள். விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஸ்பூன்லேயே நீங்கள் இதை நல்லா பீட் பண்ணுங்கள். நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 2 நிமிஷமாக பீட் பண்ண பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தயிரில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை தயிரில் நல்லா கரையிற மாதிரி பீட் பண்ணுங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுக்கிற இந்த தயிர் பேஸை அதில் ஆட் பண்ணுங்கள். இதோட நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த இந்த மேங்கோ பியூரி இருக்குல்ல, இதுவும் பாதி ஆட் பண்ணிக்கோங்க. மேங்கோ பியூரி அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கர்ட் பேஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மேங்கோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு சைடு வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நான் இங்கே சாக்லேட் ஃப்ளேவர்ட் பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர்ட் பிஸ்கெட் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. பட் ஸ்வீட் பிஸ்கெட்டாக எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்கெட்டை கையாலே உடச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சர்விங் கிளாஸாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு லேயராக நான் க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பிஸ்கெட்டை சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு மேங்கோ பியூரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது இதோட நெக்ஸ்ட் லேயராக சேர்த்துடலாம். மேங்கோ லேயருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம கர்ட் அண்ட் சுகர் கலந்து வச்சுருந்தோம்ல, அந்த பேஸை நம்ம நெக்ஸ்ட் லேயராக போடணும். இந்த மாதிரி லேயராக போடணும். யோகர்ட் லேயருக்கு நெக்ஸ்ட்டு மேங்கோ லேயர் போட போகிறோம். நீங்கள் மேங்கோ தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க, உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட் இருக்கோ நீ அந்த ஃப்ரூட்டில் போடலாம். ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், இந்த மாதிரி எந்த ஃப்ரூட் இருக்கோ நீங்கள் அதை வச்சு இதை பண்ணலாம். இந்த டெசர்ட்டுக்கு டாப்பிங்ஸாக சாப் பண்ண ஆல்மண்ட்ஸும் க்ரஷ் பண்ண பிஸ்கெட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். மேங்கோ யோகர்ட் பர்ஃபெக்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலானதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். இந்த யோகர்ட்க்கும் கர்டுக்கும் ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. மோரார்லெஸ் ரெண்டும் ஒன்று தான். உங்கள்கிட்ட யோகர்ட் கிடச்சிச்சின்னா நீங்கள் யோகர்ட்டில் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா கர்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டில் ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டெசர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.